புதுயுகம் வழங்கும் யாவரும் கேளீர் சொல்லரங்கம். நம் முன்னேற்றத்தை தீர்மானிக்கும் சக்தி எது? கற்ற கல்வியா, உற்ற தோழமையா, பெற்ற பாடங்களா? சென்ற வார தொடர்ச்சி. நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவசையும் குமரி எல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. அத்தகைய மண்ணிருக்கும் தமிழ் மக்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசை எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்ப பிறந்த மண்ணு எண்ணிக்கொள்ளடா. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர வேறு உறவு இங்க இல்லடா. ஐயா, தோழனை தவிர சிறந்த உறவு இங்க இல்லவே இல்லைங்கய்யா. இந்த பாட்டு காட்டுல என்னையா வேற இருக்கு? 1330 குறளை எழுதின திருவள்ளுவரே எங்க நட்புக்காக 5 அதிகாரம் எழுதியிருக்காருயா. கெடா விழி வந்த கேண்மையார் கேண்மை விடா விழையும் உலகுங்கய்யா. ஏன்னா நட்பை நேசிக்கிறவங்க பாராட்டுறது மட்டும் இல்ல இந்த உலகம், இந்த உலகமே நண்பர்களை போற்றுங்கய்யா. ஐயா, என் நண்பனுக்கும் என் இதயத்திற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என் நண்பனுக்கும் என் இதயத்திற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அது என்னன்னா, ரெண்டு எனக்காக துடிக்கும் இல்லைங்களா? இரவு என்பது விடியும் வரை, நெருப்பு என்பது அணையும் வரை, கனவு என்பது தெளியும் வரை, ஆனால் நட்பு என்பது இறுதி வரை இல்லைங்களா? நட்பின் மடி மீது தலை வைத்து உறங்க ஆசைப்படுகிறேன். நட்பின் மடி மீது தலை வைத்து உறங்க ஆசைப்படுகிறேன். விடியும் வரை அல்ல, இந்த மண்ணில் மடியும் வரை இல்லைங்களா? ஐயா, நட்புங்கன்னா எப்படி தெரியுங்களா? ஊரை சுத்துறது மட்டும் நட்பு இல்ல, ஊர் உலகத்தை தெரிஞ்சு வைக்கிறது தான் நட்பு. படத்துக்கு போறது நட்பு இல்ல, பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்க்கறது தான் நட்பு. அழ வைக்கிறது காதல்னா அணைக்கிறதா என் நட்பு. விட்டு கொடுக்கறது மட்டும் நட்பு இல்ல, விட்டு கொடுக்கறது நட்புங்கய்யா. இப்ப பள்ளியிலயோ கல்லூரியிலயோ உடம்பு சரியில்ல, தலைவலினா படுத்துக்கடை என் பக்கத்துல, நான் உன்னை பாதுகாக்கிறேன்னு அம்மா மாரி அரவணைக்கிறான் பாருங்களா, அதுதான் உண்மையான நட்பு. எனவே நம் முன்னேற்றத்தை தீர்மானிக்கும் சக்தி உற்ற தோழமே என தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். நல்ல அருமையா இருக்கியா, அருமையான பாட்டு எடுத்து சொன்னாரு. பழசெல்லாம் விட்டு தள்ளு, மற்றதெல்லாம் சுட்டு தள்ளு, வேற என்ன இருக்கு? நட்பு மாறி எதுவும் இல்லைன்னு இருக்காரு. ஐயா,
அச்சம், கூச்சம், தயக்கம், இந்த மூணும் தான் முன்னேற்றத்தினோட விரோதிகள் அப்படின்னு சொன்னது போய் இன்னைக்கு என்னோட முன்னேற்றத்திற்கு விரோதிகளா வந்து நிக்கிறது எதுன்னு தெரியுமாங்கயா? நான் படிச்ச படிப்பும் என்னோட நண்பர்களும் தாங்கயா. என்னையா புதுசா இருக்குது, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையா ஐயா? உண்மைதாங்கயா சொல்றேன் ஐயா. கற்ற கல்வி உற்ற தோழமைன்னு சொல்லி பேச வந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வீட்டுல இருந்து வரும்போதே மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. நட்புன்னு சொல்லி வந்து நம்ம நண்பர் நல்லாவே பேசினாரு, பாட்டு பாடினாரு. என்னோட வாழ்க்கையில என்னோட உற்ற நண்பன் என்ன பண்ணான்னு சொல்றேன் கேளுங்க. நல்ல நண்பனா இருந்தாங்கயா. படிப்பை முடிச்சது நீ வா, நான் உனக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னான். முடிச்சதும் அவனை நம்பி போனேன். உனக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, காசு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கயா. நண்பன் கேட்டா கொடுக்காம இருக்க முடியுமா? கொடுத்தேதான் ஆகணும். அப்பாட்ட சண்டை போட்டு அவன் கேட்ட காசை வாங்கி கொடுத்தேன். அன்னைக்கு பார்த்தது தாங்கயா. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவனை பாக்கலைங்கயா. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நல்லவனுக்கு அழகு சொல்லாம போயிருது அப்படிப்பாங்க. போயிட்டான் ஐயா. அன்னைக்கு பணத்துக்கு பணமும் போச்சு, வேலையும் கிடைக்கல. அன்னையில இருந்து வீட்டுல தண்டசோறு தின்னுட்டு இருக்கேங்க. வீட்டுல ஒரு நல்ல காமெடி ஷோ போயிட்டு இருக்கும். என்னையே அறியாம சிரிச்சிருவேன். அங்க இருந்து ஒரு குரல் வரும், சிரிக்கிறியா, சிரி சிரி. அந்த குத்தல் பேச்சு இன்னும் வலிக்குதுங்கயா. இல்ல அது மட்டும் சொல்ல மாட்டாங்க, ஊரே உன்னை பார்த்து சிரிக்குது, நீ இதை பார்த்து சிரிக்கிறியா அப்படிப்பாங்க. ஐயா அது கூட பரவாயில்லைங்கயா. பசிக்குதுன்னு சாப்பிட போவீங்க. சாப்பாடு எடுத்து வாயில வைக்கும் போது எங்க அப்பா அங்க இருந்து சொல்லுவாரு, சாப்பிடுறியா, சாப்பிட்டு சாப்பிட்டு, உனக்கு என்ன உன் காசா போயிடுச்சு, என் காசு தானே போச்சு, நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருந்தா அதனோட அருமை தெரிஞ்சிருக்குன்னாருங்கயா. எல்லா அப்பாவும் இது மாதிரி தான் போட்டிருக்கு. அப்பதாங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். நண்பனை நம்புனா நடு தெருவுல தான் நிக்கணும். முதல்ல நீ ஒன்ன நம்பு, வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்லிங்கிற பாடத்தை கத்துக்கிட்டேங்க ஐயா. நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அது வேறயா? கண்டிப்பா ஐயா. ஃபைல தூக்கிக்கிட்டு நாயை விட கேவலமா ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்குனீங்க. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அந்த கம்பெனில இருக்கிற வாட்ச்மேன் கூட்டு ரெஸ்யூம் வாங்கி பாக்குறாரு, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்பா உனக்கு வேலை இல்ல. ஐயோ, இந்த அளவுக்கு என்ன உயர்த்தி இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச படிப்புங்கயா. உண்மையிலேயே அன்னைக்கு அவமானத்துல தலை குனிஞ்சங்கயா. நான் ஏன்டா படிச்சோன்னு சொல்லிட்டு ஐயா. அதுக்கப்புறம் விடாமுயற்சினா விஸ்வரூப வெற்றிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அதே மாதிரி விடாமுயற்சியில முயற்சித்தேன். ஒரு கம்பெனில வந்து வேலை கிடைச்சது. கஷ்டப்பட்டு உழைச்சேன். உழைச்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சுங்கயா. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களா கூப்பிட்டு கொடுக்குறாங்க, தம்பி உனக்கு 15,000 ரூபாய் சம்பளம், சூப்பர்வைசர் போஸ்ட், இன்னும் 2 வருஷம் நீ வேலை செஞ்சா உனக்கு பெர்மனன்ட் ஜாப்னு சொல்லியிருக்காங்கயா. முன்னேற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி எதுன்னு சொல்றீங்க. 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்குதுன்னு தெரியாம 10 பேர்த்திட்ட விசாரிச்சு என்ஜினியரிங் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அரியர் மேல அரியர் வச்ச எல்லாம் 4ஆவது வருஷம் கிளியர் பண்ணி வாங்கின டிகிரி சர்டிபிகேட்டை விட கஷ்டப்பட்டு 6,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய் ஒரு வருஷம் சம்பாரிச்சு வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருக்கு பாருங்க. அது தாங்க அன்னைக்கு வந்து என்னோட முன்னேற்றத்துக்கு தீர்மானமா இருந்தது. அது சரி, இப்ப தெரிஞ்சு வச்சுல, அரியர் மேல அரியர் வச்சு பாஸ் பண்ணா யார் வேலை கொடுப்பா, அதையும் பாக்கணும்ல. ஐயா கடைசியா ஒண்ணு சொல்றேன், சொல்லுங்க. நான் 100 வெற்றிகளை கண்டவன் அல்ல, 1000 தோல்விகளை கண்டவன் சொல்லி அடுத்த சுற்றுல பாக்கலாங்க. நல்லது நல்லது, அருமையான வார்த்தையா. 100 வெற்றிகளை சந்திக்கல, 1000 தோல்விகளை சந்திச்ச மனுஷன். அடே அப்பா, வாங்கய்யா. எத்தனாவது படிக்கிறீங்க? 8th. அவையில் வீற்றிருக்கும் சாதித்து கொண்டிருக்கும் சாதிக்க போகின்ற அனைத்து மேதைகளுக்கும் என் முத்தான முதற்கனை வணக்கம் ஐயா. நம் முன்னேற்றத்தை தீர்மானிக்கிற சக்தி கற்ற கல்வின்னு தான் நான் உங்கள்கிட்ட பேச போறேன். அந்த கற்ற கல்வி ஒவ்வொருத்தரை எப்படினா உயர்த்த போகுதுன்ட்டு சில எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் கேளுங்க. பிறந்தோம், இறந்தோம், உதித்தோம், உதிர்ந்தோம், வந்தோம், போனோம், வாழ்ந்தோம், இறந்தோங்கிறதுனா இல்லைங்க வாழ்க்கை. இடம் பிடித்தோம், தடம் பதித்தோம், சரித்திரம் படைத்து கொண்டே இருந்தோங்கிறதாங்க வாழ்க்கை. அப்படி வாழ்ந்து காட்டிய ஒருத்தரை பத்தி சொல்றேன் கேளுங்க. அன்பின் பிறப்பிடம் இவர், ஆற்றலின் ஊற்று இவர், இளைஞர்களின் எதிர்காலம் இவர், ஈடற்ற தலைவர் இவர், உழைப்பால் உயர்ந்தவர் அவர், ஊடகங்களுக்கெல்லாம் முதல் எழுத்து இவர், ஒப்பிட முடியாதவர் இவர், ஓய்வில்லாமல் உழைத்தவர் இவர், ஐயங்கள் காணாதவர் இவர், அவ்வைக்கே நிகரானவருங்க இவர். யாருன்னு பாக்குறீங்களா? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் தான் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் இந்த தூரம் உயர்ந்திருக்காருன்னா அது காரணம் என்னங்க? அவரோட
அனுபவமா இல்ல அவர் கூட இருந்த தோழமையா? இல்லங்க, அவர் கற்ற கல்விதான் அவரை இத்தனை நாள் அவர் செஞ்ச சாதனையை படைக்க வச்சிருக்க. அந்த சாதனைனா அவர் செஞ்சாருன்னா அது காரணம் என்னங்க? அவர் கற்ற கல்வி தானேங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கேளுங்க. இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். அவரோட பேர் ரீக்குங்கிறது அவரோட பேரு. அவருக்கு 2 கையும் கிடையாது, 2 காலும் கிடையாது. அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஐ ஹாவ் நோ ஆர்ம்ஸ், ஐ ஹாவ் நோ லெக்ஸ், ஐ ஹாவ் நோ வொரிஸ். எனக்கு கையும் இல்ல, எனக்கு காலும் இல்ல, எனக்கு கவலையும் இல்லைன்னு எழுதிட்டாருங்க. அவர் எழுதியிருக்க புத்தகத்தால இன்னைக்கு உலகத்துக்கே அவர் தெரியும்னா காரணம் என்னங்க? அவர் கற்ற கல்விதானேங்க. நீ விழும்போது தூக்கி விடுறது உன் கல்விதான். நீ இஷ்டப்படுறப்ப நீ அறியாததையும் சொல்லி தரது நீ படிச்ச கல்விதான் சொல்லிட்டு கல்விதான் வாழ்க்கையை முன்னேற்றதுன்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பாவன்மையால் உலகை வென்றவன் வள்ளுவன், படைவன்மையால் உலகை வென்றவன் ராஜேந்திர சோழன். நாவன்மையால் உலகை வென்ற உங்களுக்கும் என்னோட வணக்கங்கள். ஐயா, அமெரிக்க நாட்டுல ஒரு சிறுவன் நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போகும்போதே தடுக்கி கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததும் அவன் கையில ஏதோ அன்னைக்கு நியூஸ் பேப்பர் கிடைக்குது. என்னமோ நியூஸ் பேப்பர்ல கட்டுரை இருக்கே, வாசிச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். வாசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுல ஒரு செய்தி சொல்லப்படுது. அதாவது அந்த தேசத்துல ஒரு வெள்ளைக்காரனும் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவனும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த தேசத்தோட சட்டப்படி வெள்ளைக்காரன் எதிரே கருப்பினத்தவன் வந்தா இறங்கி வழிவிடணும், அதுதான் முறை. அதுபடியே அந்த கருப்பினத்தவனும் செஞ்சுட்டான். இருந்தாலும் அந்த வெள்ளைக்காரன் அந்த கருப்பினத்தவனை ஓங்கி அறையிறான். ஓங்கி அரைஞ்சதும் அந்த கருப்பினத்தவனும் இவர் நம்மளை எதுக்கு அறையிறார் அப்படின்னு புரியாம, ஏயா என்னை அரைஞ்சிங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், என்ன தப்பு செஞ்சேன்னு அந்த வெள்ளைக்காரன்ட்ட கேக்குறேன். அதுக்கு அந்த கருப்பினத்தவனை அந்த வெள்ளைக்காரன் மீண்டும் ஓங்கி அறையிறான். ஓங்கி அரைஞ்சிட்டு, நான் அடிஞ்சா வாங்க வேண்டியதும் உன் வேலை, நீ திரும்பி கேள்வி வேற கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே ஆத்திரம் தாங்கம்மா இந்த கருப்பினத்தை சேர்ந்தவன் கடகடன் அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் தரான். அதை பார்த்த போலீஸ் ஆபீசர் சொன்ன வார்த்தை, அவங்க அடி கொடுத்தா அதை வாங்க வேண்டியது உன் வேலை, இப்படி வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் தராத, இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் செல்லுபடியாகாது அப்படின்னு தூக்கி போட்டார். சரி, நான் அந்த தேசத்துடைய நீதிமன்றத்துக்கு போறான். நீதிமன்றத்துல முறையிடுறான். நீதிபதி அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? தம்பி, அவங்க அடிச்சா வாங்கிக்கணும், இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அந்த தேசத்தோட உச்ச நீதிமன்றத்துக்கும் போறான். உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்க விசாரிச்சு அந்த நீதிபதியும் என்ன தெரியுமா சொல்றாரு? வாசிச்சு பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, வெள்ளைக்காரர்களின் கால்களால் உதைப்பதற்கும் வெள்ளைக்காரர்களின் கைகளால் அடி வாங்குவதற்கும் பிறந்தவர்களே கருப்பினத்தை சேர்ந்தவர்கள். அதனால நீங்க அடி வாங்கியேதான் ஆகணும், இதுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. உடனே ஆத்திரம் தாங்க முடியாம அந்த கருப்பினத்தை சேர்ந்தவன் அந்த கோர்ட்டோட வாசல்ல வந்து, எங்களுக்கு நீதியே கிடைக்காதா, நாங்க என்ன பாவம் செஞ்சோம், நாங்க கருப்பா பிறந்ததுனால எங்களை இப்படி சோதிக்கலாமா, வெள்ளைக்காரர்கள் எங்களை இப்படி கொடுமைப்படுத்தலாமான்னு கதறான். இததான் வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் பத்திரிக்கை பெரிய கட்டுரையா கொண்டு வந்திருக்கு. இத வாசித்த அந்த சிறுவன் தான் பிற்காலத்துல பல வெற்றிகளையும் பல தோல்விகளையும் தன்னோட வாழ்க்கையில சந்திச்சு ஒரு காலத்துல அமெரிக்கா தேசத்துக்கே ஜனாதிபதியா உயர்ந்தான். அந்த ஜனாதிபதி ஆனவன், நல்லா கவனிங்க நண்பர்களே, அவர் கருப்பினத்தை சேர்ந்தவர் இல்ல, அவர் வெள்ளை இனத்தை சேர்ந்தவர். அவர் முதல்ல பதவி ஏற்றதும் என்ன தெரியுமா சட்டத்தை கொண்டு வந்தாரு? இந்த தேசத்துல இருக்கக்கூடிய கருப்பினத்தவரும் வெள்ளை இனத்தவரும் சரிசமமானவர்கள், இருவருக்கும் அனைத்து உரிமைகளும் உண்டு, யாரும் யாரையும் சண்டை போட்டுக்க கூடாது, வெள்ளை இனத்தவர்கள் கருப்பினத்தவர்களை கொடுமைப்படுத்தினா தண்டனைக்குட்படுவார்கள் அப்படின்னு புரட்சிகரமான சட்டத்தை கொண்டு வந்த இந்த உலக நாடுகள் எல்லாம் புகழ் பெற்று விளங்குற தலைவரான ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள், அந்த ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களுக்கு அன்னைக்கு சின்ன காகிதத்துல கிடைச்ச பாடம் தான் அவரை அவ்வளவு பெரிய தலைவரா உயர்த்திருக்கு. அப்புறம் பேச வந்துட்டீங்களா, வெங்காயம் வெங்காயம் பேசுறீங்களே, வெங்காயம் இல்லாம குழம்பு வச்சா நல்லாவாங்க இருக்கும், அத விடுங்க. ஜெகத்குருன்னு புகழ்ற ஆதிசங்கரர்க்கே இறைவர் சண்டாள வடிவத்துல வந்து பாடம் புகட்டின அப்புறம் தாங்க நமக்கு அத்வைதம்ங்கிற சித்தாந்தம் இந்த உலகத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த உலகத்துல 7 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு கிழமை வரையும் யார் உயர்ந்தாலும் அவங்களுக்கு பாடம் தான் அவங்களை உயர்த்தும். தோழமையோ இல்ல அந்த கல்வியோ ஒரு காலகட்டம் வரையும் வரும், கடைசி வரையும் வரது பாடமா தான் இருக்கணும்னு சொல்லி அடுத்த சுற்றுல சந்திப்போம்யா. நன்றி, 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 நன்றி. ஆப்ரஹாம் லிங்கன் போட்ட கையெழுத்தினுடைய லாபம் என்ன தெரியுமா?
பாரக் ஒபாமா அந்த கருப்பினத்தை சேர்ந்தவர் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்து சாதனை புரிந்தார். செய்யும் பணியை சிறப்புற செய்ய சிந்தையில் சிரத்தை போதும். வாழும் வாழ்வில் ஒழுங்கிருந்தால் அதுவே கற்ற கல்வியின் பயனாகும். அதனாலதான் ஏன் சொல்றேன், கற்ற கல்விதான் நம்முடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்குது. சார் ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுல ஒரு குழந்தை திருநங்கையரா வளர்ந்துட்டா பெத்தவங்க மதிக்கிறது இல்ல. சரி, சமுதாயத்துக்கு வந்தா சமுதாயம் ஏளனமா பாக்குது. தோழமை கிட்ட போனா எட்டி நிக்குது. ஆனா மார்ச் மாசம் சப் இன்ஸ்பெக்டருக்கான பயிற்சி நிறைவு முடிவு பெற்றது. அதுல 1028 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 1028 பேர்ல பிரித்திகா யாஸ்னிங்கிற ஒரு திருநங்கையும் அதுல ஒருவருங்கிறது இங்கு பறைசாற்றப்படுகின்றது. காரணம் என்னன்னா, சமுதாயத்துல மதிக்கப்படாத ஒரு நபர் இன்று மதிக்கப்படுகிறார் என்று கேட்டா அங்க அவருக்கு உறுதுணையாக இருப்பது கற்ற கல்விதானையா? சார், ஒரு பழமொழி இருக்கு, முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையின. அதையெல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அர்த்தம் அது இல்ல. முற்பகல்ல நீ படித்தால் பிற்பகல் உன்னுடைய எதிர்காலம் முன்னேறுங்கிறதான் முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டுமா, எல்லாத்துக்கும் தெரியும், +2 எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு மாணவியோட அம்மா அப்பா விபத்துல இறந்துட்டாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா, வீட்டுல ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருப்போம். ஆனா அவ என்ன தெரியுமா நினைச்சா, நம்ம அம்மா அப்பாவோட எண்ணம் என்ன, நம்மள படிச்சு முன்னேற்றணும், அதுதானே அவங்களோட கனவு என்று நினைத்து எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து தன்னுடைய பெற்றோரோட துயரத்தை விட எக்ஸாம் எழுதுறானா? அதுதான் சார் கற்ற கல்வியின் முன்னேற்றம். ஒண்ணு இல்ல சார், காற்று வீசுகிறது, பறவை பறக்கின்றது. காற்று வீசுகின்றது, குப்பையும் பறக்கின்றது. காற்று நின்று விடுகின்றது, பறவை பறந்து கொண்டிருக்கின்றது. காற்று நின்று விடுகின்றது, குப்பை கீழே விழுகின்றது. எங்கள் கல்வி என்பது பறவையை போல மேலும் மேலும் பறந்து கொண்டுதான் இருக்கும். எங்கள் புகழை பல நாடுகளுக்கு பறைசாற்றிக் கொண்டுதான் இருக்கும். அதனாலதான் சார் சொல்றேன், நம் வாழ்வில் முன்னேற உதவுவது கற்ற கல்வி என்று பேச வந்திருக்கேன். படிக்காதவனுக்கு ஒரு இடம், படிச்சவனுக்கு 3 இடம். என்ன தெரியுமா? படிக்காதவன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது எதையோ மிதிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்னத்தையோ மிதிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே போயிருவான். ஆனா படிச்சவன் என்ன பண்ணுவான், நம்ம எதை மிதிச்சோம் அப்படின்னு சொல்லி கையில தொட்டு மூக்குல வச்சு பார்ப்பான். அது 3 இடம். எவ்வளவு ஒரு கேவலமான அனுபவத்தை அடைகிறான் பாத்தீங்களா அவன். இப்படிதான் அனுபவசாலிகளும் படிச்சவங்களும் இருக்காங்க. ஆனா எங்களுடைய நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா? பெண்களுடைய நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா? தன்னுடைய தோழி ஒரு இன்டர்வியூக்கு போறா அப்படின்னா அவள்கிட்ட ஒழுங்கான ட்ரெஸ் இல்லைன்னா என்னோட சுடிதாரை எடுத்து போட்டு போடி, என்னோட சேலை எடுத்து போட்டு போடின்னு சொல்லி எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறா பாத்தீங்களா? அப்படிப்பட்டது சார் எங்களுடைய நட்பு. அதை விட ஒரு அருமையான கதை மூலியமா சொல்லணும்னா, சென்னையில ஒரு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு தன்னுடைய அப்பாட்ட போய் கேக்குறா, அப்பா நான் மொட்டை அடிச்சுக்கணும்பா அப்படின்னு. பெண்களுக்கு மிகப்பெரிய ஆசை எது அப்படின்னா தனக்கு நிறைய முடி வளரணுங்கிறது தான். ஆனா அந்த பெண் குழந்தை அப்பா கிட்ட கேக்குறது, அப்பா நான் மொட்டை அடிச்சுக்கணும்னு. அந்த அப்பா தன்னுடைய பெண் குழந்தைகிட்ட கேக்குறாரு, ஏமா ஏன் நீ மொட்டை அடிச்சுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த பெண் குழந்தை சொல்றா, அப்பா என் கூட படிக்கிற என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கேன்சர் வந்துருச்சுப்பா, அவளுக்கு அந்த மாத்திரை அதிகமா சாப்பிடறதுனால முடியெல்லாம் கொட்டி அவளுக்கு மொட்டையாயிட்டா, அவ கிளாஸ்க்கு வர்ற கூச்சப்படுறா, வெக்கப்படுறா, அதனால அவளுக்கு துணையா நானும் மொட்டை அடிச்சுட்டு போகணும்னு அந்த பெண் குழந்தை சொன்னுச்சு. தன்னுடைய பெண் குழந்தையினுடைய தோழமையை நினைச்சு அவங்க அப்பா அதே மாதிரி மொட்டை அடிச்சு கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விடுற மறுநாள் போகும்போது அங்க நடந்த மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த கேன்சர் வந்த பொண்ணு கூட படிக்கக்கூடிய 17 பெண் குழந்தைகள் மொட்டை அடிச்சுட்டு வந்து அந்த வகுப்புல உட்கார்ந்து இருந்தாங்கய்யா. இப்படிப்பட்ட நட்பு தான், இப்படிப்பட்ட தோழமை தானே ஒருவருடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தர முடியும். சீனாவுல எல்லாம் பாத்தீங்கன்னா மரத்தால வீடு கட்டுவாங்க. மரத்தால வீடு கட்டும் பொழுது ஒரு வருடத்துக்கு இடையில அந்த அங்க அடிக்கடி ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் நடந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த வீட்டை மறுபடியும் இடிச்சு கட்டுறதுக்காக மரத்துல இருக்க ஒவ்வொன்னா புடுங்கிட்டு இருக்கும்போது பாக்குறாரு, அந்த மரத்தை ஒன்னா சேர்க்கும் போது அடிக்கப்பட்ட ஆணி ஒரு மர பள்ளியினுடைய வாளில் அடிச்சிருந்துச்சாம்.
ஆனா அந்த 1.5 வருஷமாச்சு அந்த வீடு கட்டி, 1.5 வருஷமா அந்த பள்ளி உயிரோடையே இருந்துச்சு. எப்படி 1.5 வருஷமா இந்த பள்ளி உயிரோடையே இருக்குன்னு சொல்லி அந்த வீடை கட்டினவர் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மரப்பள்ளி உணவு எடுத்துட்டு வந்து இந்த மரப்பள்ளிக்கு ஊட்டி விட்டுட்டு போற காட்சியை பார்த்தாங்க ஐயா. 6 அறிவு கொண்ட மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, 5 அறிவு கொண்ட விலங்குகளுக்கு கூட இந்த உற்ற தோழமை தான் அதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு கல்வியும் அனுபவம் தான் சிறந்ததுன்னு சொல்ல முடியும்? ஐயா இன்னைக்கு பாருங்க, ஐஏஎஸ் படிச்ச அதிகாரி கூட ஊழல் மாட்டிக்கிட்டு திரும்ப வந்த ஒரு அரசியல்வாதி கார்ல வந்தா ஓடி போய் கதவை திறந்து விட வேண்டிய கேவலமான நிலைமை நம்ம நாட்டுல நிகழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா படிப்புக்கு நம்ம நாட்டுல மரியாதை அவ்வளவுதானே சார்? இந்த கல்வியை வச்சுக்கிட்டு நம்ம நாட்டுல முன்னேறணும்னு சொன்னா எப்படி முன்னேற முடியும்? அனுபவம்னு சொல்றோமே, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளுக்கு இல்லாத அனுபவமா? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளுக்கு இல்லாத அனுபவமா? ஆனா அவங்களை யாரையாவது நம்ம வீட்டுல வச்சிருக்கோமா? கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு நம்ம உட்கார்ந்துருக்கோமே, ஆனாலும் கூட அந்த முதியோர் இல்லத்துல உயிருக்கு உயிரா நினைச்ச தன்னுடைய மகளும் கூட தன்னை முதியோர் இல்லத்தில் விட்டுட்டாங்களேன்னு அந்த தாத்தா பாட்டிங்க உசுர விட்டுறல சார். அங்க கூட அவங்க உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? அதே முதியோர் இல்லத்தில் தனக்கு உற்ற தோழர்களா இருக்கிறதுனாலதான். இப்படிப்பட்ட உற்ற தோழர்கள் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களுக்கு அழகான எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க, பாலும் தண்ணியும் ஒன்னா சேர்த்தோம்னா தெரியாது, ஆனா அடுப்புல வச்சோம் அப்படின்னு சொன்னா சூடு ஏற ஏற தண்ணி ஆவியாகிட்டே இருக்கும், பால் மட்டும்தான் அடுப்புல இருக்கும். தண்ணி தன்னை விட்டு பிரிஞ்சு போகுதேன்னு கோவத்துல பால் பொங்கும் சார். அந்த நேரத்துல தண்ணி எடுத்து தெளிச்சோன்னா அது கூட அணைச்சு போயிரும் சார். அப்படிப்பட்ட நட்பு தான் சார் இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கே தவிர யாருடைய வாழ்க்கையிலையும் கல்வியோ அனுபவமோ சிறந்த முன்னேற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு இல்ல. போன வருஷம் நடந்த 12th எக்ஸாம் ரிசல்ட்ல தனக்கு மருத்துவ கல்வி கிடைச்சும் தன்னுடைய ஏழை நண்பி அவளுக்கு அது கிடைக்கட்டும்னு தான் விட்டு கொடுத்து அவளை மருத்துவ கல்லூரியில் சேர்த்த தோழிகள் இருக்கும் வரை தனக்கு வேலை கிடைக்காட்டியும் பரவாயில்ல, தன்னுடைய நண்பனுடைய தங்கைக்கு கல்யாணம் ஆகணும்னு தான் வேலை வாங்க வச்சிருந்த சம்பள பணத்தை அவனுக்கு அனுப்பி அவனுடைய நண்பனுடைய தங்கச்சி கல்யாணத்துக்காக உதவி செய்யும் நண்பர்கள் வாழும் வரை ஒவ்வொருடைய உழைப்பிற்கும் ஒவ்வொருடைய உறவுகள் முன்னேறுவதற்கும் நிச்சயமாக நண்பர்கள் தான், உற்ற தோழர்கள் தான் காரணமாக இருப்பார்களே தவிர கற்ற கல்வியோ பெற்ற அனுபவமோ ஒருபோதும் உறுதுணையாக இருக்காது ஐயா. நன்றி வணக்கம். நண்பர்களே, இவங்க சொன்னதை பூரா குறும்படம் எடுக்கலாம் போல் இருக்கு. அப்படியே ஒவ்வொன்றும் அப்படியே மனசை நெகிழ வைக்கிற மாதிரி இருந்தது. தோழமை என்பது என்ன? அந்த ஆணியில மாட்டிக்கிட்ட பள்ளிக்கு இன்னொரு மரப்பள்ளி வந்து உணவு கொடுத்ததுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? உயிர் நண்பன் என்ன? அவன் உயிர் போறப்ப கூட நிக்கிறவன் தாங்க உயிர் நண்பன். உயிரை எடுக்கிறவன் உயிர் நண்பன் இல்ல. தமிழ்நாடு எனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதலிலேன்னு சொன்ன பாரதிக்கு முதல்ல ஒரு வணக்கம் சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன். வாழ்க்கையோட முன்னேற்றம் கற்ற கல்விதான் இங்க வந்து இத்தனை பேர் பேசினாங்க. அப்படி கற்ற கல்விதான் முக்கியம்னா பிராக்டிகல் எக்ஸாம்னு ஒண்ணு வச்சு அதுக்கு ஏன் மார்க் கொடுக்குறாங்க? நம்ம இங்க என்ன கத்துக்கிட்டோமோ அதை நம்ம அனுபவத்தால கத்துக்கிட்டாதான் நமக்கு புரியும். வாழ்க்கையில எல்லாமே அனுபவத்தை தாங்க நம்ம கத்துக்க முடியும். நம்ம அந்த கால தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் அதெல்லாம் எப்படி கட்டினாங்க, எவ்வளவு அழகா இருக்கு. அவங்க எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன கோர்ஸியா முடிச்சாங்க? அனுபவம். இப்ப உள்ள இன்ஜினியர்ஸ்லாம் ஒரு பில்டிங் ஒழுங்கா கட்டுறாங்களா? பில்டிங்கை விடுங்க, ஒரு ரோடு ஒழுங்கா போடுறாங்களா? இன்னைக்கு ரோடு போட்டா நாளைக்கு உடஞ்சு போயிடுது. அதுக்கு அவங்க மட்டும் எப்படி காரணம் ஆவாங்க? அதையும் பார்க்கணும் இல்லையா? ஐயா, உங்களுக்கு நான் அறிவு இல்லைன்னு சொல்லல, அந்த அறிவை பயன்படுத்திருக்கான புத்திசாலித்தனம் இல்லைன்னு தான் சொல்றேன். அந்த புத்திசாலித்தனம் நம்ம அனுபவத்துல தாங்க கிடைக்குது. நம்ம அப்துல் கலாம் ஐயா நிறைய சொல்லியிருக்காரு. அதுல அனுபவத்தை பத்தி அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. குட் டெசிஷன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், பட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் பேட் டெசிஷன், தட் இஸ் லைஃப். வாழ்க்கையில நல்ல முடிவுகள் அனுபவத்துல இருந்து கிடைக்குது. ஆனா அனுபவம் நம்ம இது செஞ்ச தப்புல இருந்து கிடைக்குது. இதுதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு குழப்பம்னா அது தீர்றதுக்கு நமக்கு நேத்தி அனுபவம் தேவைப்படுது. நம்ம வாழ்க்கையில அடுத்தடி போனா நமக்கு அனுபவம் தான் சொல்லி கொடுக்குது. நம்ம வாழ்க்கையில தலைக்கணம் பிடிச்சவங்க யாரு, தன்னால கொண்டவங்க யாரு, நன்றி மறந்தவங்க யாரு, நட்பை மறந்தவங்க யாரு, காசு இருக்கிறப்ப கூட இருந்து விட்டுட்டு போன உறவு கூட்டம் யாரு, நேசித்த நெஞ்சத்தை உதறி தள்ளினவங்க யாரு, உதவின்னு வந்து கேட்டப்ப உதாசீனப்படுத்தினவங்க யாரு, நம்ம செஞ்ச உதவியை மறந்தவங்க யாரு, இது எல்லாத்தையும் நமக்கு அடையாளம் காட்டுறது நம்ம வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடம் தாயா, கற்ற கல்வி இல்லையே. கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுங்கம்மா, எனக்கு மூச்சு இன்னும் வரும் போட்டுக்கு. நம்ம நிறைய படிக்கிறோம், டிகிரி எல்லாம் முடிக்கிறோம், அதுல கத்துக்காத தத்துவத்தை கூட நம்ம அனுபவம் சொல்லி கொடுக்குதுயா. உற்ற தோழமையில உணர்ந்து கொள்ளாத உண்மைகளையும் நம்ம இது
அறிஞ்சுக்கலாம். என் வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நான் சொல்றேங்கய்யா. எல்லாரும் வீட்டுல 12வது முடிச்சோம் அவங்க அம்மா அப்பா போய் நல்ல காலேஜ் சேர்த்து விடுவாங்க. எங்க அம்மாவும் அப்படிதான் சேர்த்து விட்டாங்க. நான் அதுல 1 மாசம் படிச்சேங்கய்யா. என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு போன் வந்துச்சு, ஏய் வாடி நம்மளாம் ஒன்னாவே படிக்கலாம், நம்ம ஜாலியா இருக்கலாம், சின்ன வயசுல ஒன்னாவே இருந்தோம்ல, காலேஜும் ஒன்னாவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் நல்லா பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க என்ன போட்டு. சரி நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா காசை கறியாக்கிட்டு டிஸ்கவுண்ட் படி காலேஜ் விட்டு வந்துட்டேன். எவ்வளவு அன்பா சொல்றாங்க பாருங்க, அப்பா அம்மா காசை கறியாக்கிட்டு. இது வருத்தம் தாங்க. அவங்க வந்து 1 மாசம் நாங்க ஜாலியா இருந்தோம், நல்லா பேசணும், சிரிச்சோம், இல்ல கொண்டாடணும். 1 மாசத்துக்கு அப்புறம் அவங்கவுங்களும் தனியா நட்பு கிடைச்சிருச்சு, தனியா போயிட்டாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில தின கஷ்டப்படுறேங்க, ஏன் தான் இந்த காலேஜ் சேர்ந்தோன்னு. அப்படிப்பட்ட தனிமை ரொம்ப பாதிச்சிருச்சுங்க. அதுல நான் ஒரு அனுபவம் கத்துக்கிட்டேன். வாழ்க்கையில என்னைக்கும் பெத்தவங்க பேச்சு தான் கேட்கணும், மத்தவங்க பேச்ச கேட்க கூடாதுன்னு கத்துக்கிட்டேங்க. அதுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்காங்க பாருங்க. கற்ற கல்வி நம்ம சரியான நேரத்துல கை கொடுக்கலனாலும், உற்ற தோழமை நமக்கு உடன் சரியான நேரத்துல உடன் இல்லாத போதிலும் அதுல இருந்து நாம் பெற்றுக்கொண்ட பாடங்கள் வாழ்க்கையில என்னைக்கு நிலைச்சு நிக்கும்யா. இன்னைக்கு இந்த இடத்துல நான் பேசுறேன்னா அது என்னால பேச முடியும்ன்றதுனால பேசல. அன்னைக்கு ஒரு நாள் என்ன பார்த்து உன்னால முடியாதுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அந்த அவமானம் இன்னைக்கு அனுபவமா மாறி இந்த இடத்துல நான் பேசிட்டு இருக்கேன்யா. வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டம் போறதுக்கும் அனுபவம் தான் தேவை. ஐயா, இந்த அனுபவம்னு சொல்லும் போது என் வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவத்தை சொல்லணும்யா. எல்லாரும் அனுபவம் தானே புறா? இல்லைங்கய்யா, பொண்டாட்டி வந்து எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அனுபவம் தான் எனக்கு கிடைச்சது வாழ்க்கையில. எப்படி? எங்க வீட்டுல அந்த காலத்துல எங்கய்யா சட்னி அரைக்கணும்னா கூட ஆட்டுக்கல்லுல அரைப்பாங்கய்யா. அவ்வளோ பேரு வீட்டுல உட்காந்து காலையில டிபன் சாப்பிடுவோம். சட்னியே ஆட்டுக்கல்லுல அரைக்கிறாங்கன்னாக்கா அப்ப இட்லிக்கு மாவு எப்படி அரைச்சிருப்பாங்க? எங்க வீட்டுல 25 பேரு. எங்க அத்தைகள் ஒரு அத்தை மாவை தள்ளி விட இன்னொரு அத்தை குழவையா ஆட்ட பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். கல்யாணம் ஆன உடனே எனக்கு திருவண்ணாமலையில தனி கொடுத்தனத்துக்கு போய் கொஞ்ச நாள் அந்த வீட்டுல ஒரு ஆட்டுக்கல் இருந்தது. அதை பார்த்த என்னோட மனைவி வந்து, இந்த ஆட்டுக்கல்லையில யார் ஆட்டுவா, பக்கத்து வீட்டுல டீச்சர் வீட்டுல வந்து பாருங்க அப்படின்னா. அங்க போய் பார்த்தா கிரைண்டர்னு ஒரு மிஷின் இருந்தது. அந்த மிஷினை பார்த்தேன், ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எங்க வீட்டுல ஆட்டுக்கல்லு கீழே இருக்கும், மேல குழவி சுத்தும். இங்க பாத்தீங்கன்னா அந்த குழவி அப்படியே ஸ்டெடியா நின்னுச்சு, என் வீட்டுக்காரி மாதிரியே. கீழே கிரைண்டர் என்ன மாதிரியே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. பார்த்த உடனே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரைண்டர் அவளுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். ஒரு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவ வந்து சொன்னா, இந்த கிரைண்டர்ல குனிஞ்சு மாவை அள்ள வேண்டி இருக்கு, புதுசா ஒரு கிரைண்டர் வந்திருக்கு, டில்டிங் கிரைண்டர்னு பேரு, கவுத்து விட்டா தானாவே மாவை கொட்டிக்குது, எதிர்த்த வீட்டுல டாக்டர் வீட்டுல வாங்கியிருக்காங்க பாருங்கன்னா. சரின்னு நானும், இது 2 வருஷம் ஆனதுல இவளும் கொஞ்சம் சைஸ் ஆனதுனால குடிஞ்சு எடுக்க முடியல. அதுக்கப்புறம் எதிர்த்த வீட்டுல போய் பார்த்தேன், 3 கல்லு வச்சிருந்தாங்க டில்டிங் கிரைண்டர்னு. சரி இந்த கிரைண்டர் நல்லா இருக்கேன்னு அது ஒண்ணு வாங்கி கொடுத்தேன். அந்த கிரைண்டரை பயன்படுத்திட்டு இருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னா, ஆட்டோமேட்டிக் கிரைண்டர்னு ஒண்ணு வந்திருக்குங்க, அதுல பட்டனை தட்டி விட்டா தானாவே கவுந்து மாவெல்லாம் கொட்டிக்குது, அந்த கிரைண்டர் ஒண்ணு வாங்கி கொடுங்கன்னா. சரின்னு 3ஆவதா ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுத்தேன். ஊருக்கு போனாங்க, என்னோட சொந்த ஊர் பட்டுக்கோட்டை. எங்க அம்மாவை பார்க்க போனா, அரசாங்கத்துல கொடுத்த கிரைண்டர் ஒண்ணு எங்க அம்மா வீட்டுல மூலையில வச்சிருந்துச்சு. அதை பார்த்தத இந்த கிரைண்டர் என் வீட்டுக்காரனுக்கு தானே சொந்தம்னு அதை தூக்கிட்டு வந்துட்டா. இப்ப எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 4 கிரைண்டர் இருக்குங்கய்யா. இன்னைக்கு காலையில தோசை எதிர்த்த கடையில 20 ரூபா கொடுத்து மாவு வாங்கிட்டு வந்து ஊத்துறாங்க. இது எவ்வளவு பெரிய அனுபவத்தை நமக்கு வாழ்க்கையில எனக்கு கொடுத்துச்சுன்னா, இனிமே எது இவ கேட்டாலும் நம்ம யோசனை பண்ணி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அனுபவம் எனக்கு இதன் மூலமா தான் கிடைச்சது. அதனாலதான் அதுல பாருங்க, அது கல்லு கூடிக்கிட்டே போயிருந்துக்கு. 2 கல்லு 3 கல்லு, கல்லானாலும் கணவன்னா அது நீங்க தான். அடுத்ததுங்கய்யா, நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன். நான் 25 வருஷம் எனக்கு மார்க்கெட்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கம்பெனில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி கார்பரேட் ஆபீஸ போய் பாக்குறேன், பிரம்மாண்டமாக இருக்கு. இந்த கம்பெனில எல்லாம் நமக்கு வேலை கிடைக்குமான்னு நினைச்சேன். ஏன்னா நான் +2 வரைக்கும் தமிழ்ல படிச்சுட்டு அதற்கு பிறகு மட்டுமே ஆங்கிலத்துல படிச்சவன். எனக்கு BA முடிக்கிற வரைக்கும் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படிங்கிற ஒரு ரீசனை தவிர வேற ரீசன் போட்டு லீவ் லெட்டர் எனக்கு எழுத தெரியாதுங்கய்யா. என்னோட கூட படிக்கிற ஒரு பையன் தன்னோட தமையனாரோட அண்ணனோட கல்யாணத்துக்கு லீவ் லெட்டர் எழுதுறதுக்காக ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை பிரதர்ஸ் மேரேஜ் அப்படின்னு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. நான் அந்த மாதிரியான ஒரு பின்புலத்திலேருந்து வந்தவன். நானு அந்த கார்பரேட் ஆபீஸ பார்த்தோன்னே இதுல எல்லாம் நமக்கு வேலை கிடைக்குமான்னு நினைச்சேன். எனக்கு இருந்த அனுபவம், என்னோட கல்வி, இதெல்லாம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போனுச்சு. ஆனா கடைசியா 6 பேரை கொண்டு போய் அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் முன்னாடி நிறுத்தி 3 பேரை நீங்க வேலையில இருந்து எடுக்கணும்னு சொன்னாங்க.
6 பேர்ல முதல் ஆளா நான் உள்ள போனோன்னு அவர் கேட்டாரு, உங்க சொந்த ஊர் எது? பட்டுக்கோட்டைன்னு போட்டிருக்கேன்னாரு. ஆமான்னு சொன்னேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்டாரு. தெரியுங்க, மக்கள் கவிஞர், எனக்கு பிடிச்சவர்னு. அவர் எழுதின பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு பாட்டை சொல்லுங்களேன் அப்படின்னாரு. நான் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரையை ஒசத்தி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணியும் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு அட காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையுங்காலம் தான் மிச்சம் அப்படிங்கிற அந்த பாடலை சொல்லி இது எனக்கு பிடிக்கும். நாடோடி மன்னன் படம். உடனே அவரே ஹி இஸ் அப்பாயிண்டட் அப்படின்னாரு. என்ன காரணம்னாக்கா, நான் என்னுடைய கல்விக்கு வெளியில பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை படித்த காரணத்தினால் அந்த கல்வி எனக்கு அந்த வேலையை கொடுத்தது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுதுங்க ஐயா. மகாபாரதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, துருபதன் அப்படின்னு ஒரு நண்பன் இருந்தான், துரோணாச்சாரியார் அப்படின்னு ஒரு நண்பர் இருந்தாரு. 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. கடன் கேட்டா ஓடி போற மாதிரி அவன் மகாராஜாவாயிட்டான். இவன் அவங்கிட்ட போய் என்னோட புள்ளைக்கு குடிக்கிறதுக்கு பால் இல்ல, ஒரே ஒரு பசுமாடு குடுறான்னு கேட்டான். பசுமாடு குடுறான்னு கேட்டோன்னே, ஏழையாகிய நீ அரசனாக இருக்கக்கூடிய என்னோட சரிசமமாகவா நீ அந்தஸ்து வச்சுக்க பாக்குற, போடா அப்படின்னு விரட்டி விட்டான். அங்கிருந்து கையில குழந்தையையும் கூட மனைவியையும் அழைச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த காடு வெளியில திரிஞ்சு வந்த அந்த துரோணாச்சாரியார் அங்க சில குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அந்த குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அங்க குழந்தைகள் ஒரு பந்தை கொண்டு போய் ஒரு கிணத்துக்குள்ள போட்டுறாங்க. அந்த பந்தை கிணத்துக்குள்ள போட்ட உடனே குழந்தைகள் எடுக்க முயற்சி பண்றாங்க. நீங்க எடுக்க வேண்டாம், நான் எடுத்து தரேன்னு ஆழமாக இருக்கக்கூடிய கிணத்திலிருந்து தன்னுடைய அஸ்திர பயிற்சியின் காரணமாக அந்த பந்தை வெளியில எடுத்து கொடுக்குறான். உடனே குழந்தைங்கள்லாம் பீஷ்மாச்சாரியார்ட்ட போய் சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்திருக்காரு, ஆழமான கிணத்துக்குள்ளேந்து எனக்கு இந்த பந்தை எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், இவ்வளவு சிறப்பாக கல்வி கற்ற ஒருவன் இருக்கிறானா, அவனை கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. பார்த்தார் இவன் துரோணன் அப்படின்னு சொன்ன உடனேயே இவனுக்கு அரசவையில மிகப்பெரிய இடத்தை கொடுத்து, எங்களோட 105 குழந்தைகளுக்கும் நீதாண்டா பாடம் நடத்தணும் அப்படின்னு ஆசிரியர் பண்ணி கொடுத்தாரு. நான் எதற்காக இந்த செய்தியை பதிவு பண்றேன்னா, அவனை உறவுகள் கைவிட்டது, அவனது அனுபவங்கள் கைவிட்டது. அவனுடைய உயிர் நண்பன் வெளியில போடான், அவனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுனா. ஆனால் அவன் கற்ற கல்வி அஸ்தினாபுரம் என்ற தேசத்திற்கு அவனை ஆச்சாரியனாக உயர்த்த. என்னையா சொல்லுங்கய்யா. ஐயா அழகா பேசிட்டு இருந்தாரு. ஐயா நடுவுல குழந்தைகளை பத்தி சொன்னோன்னு எனக்கு ஒண்ணு யோசனை வந்துச்சு. அவரோட பையனும் இந்த மேடையில தான் பேசுறான். அந்த பையன் பேச போறேன்னு சொன்னவனே தகப்பனா இருந்து இவர் என்ன தெரியுமா சொன்னாரு, பெற்ற பாடங்கள் தலைப்புல பேசுறாரு. இதுல இருந்தே தெரியலையா தன்னோட பையனை முன்னேற்றத்துக்கு அந்த பெற்ற பாடங்கள்ல பேசினாதான் முன்னேற முடியும்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் குடும்பத்தோட பேசுறீங்களா? எங்க என் பையன் இதுல மேடையில இருக்கான். யாரு தானே? ஆமா. சரியா? நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த ஒரு விஷயத்துல இருந்து தெரிஞ்சுக்கப்பா, எந்த இடத்துலயும் அப்பனுக்கு பிள்ளைங்க எதிரணியில தான் இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுங்க தம்பி, புரிஞ்சுங்க தம்பி. அதனால சொல்றேன், உலகம் உன்னை கைவிட்டலாம், உன்னோட அனுபவம் உன்னை கைவிட்டலாம், உன்னுடைய நண்பர்கள் கைவிட்டலாம், ஆனால் நீ படித்த படிப்பு எந்த காலத்திலையும் உன்னை கைவிடாமல் உன்னை காப்பாற்றும், உனக்கு வெற்றியை தருங்கிறத என்னோட பாருங்க. அந்த துரோணாச்சாரியார் விருது தான் இப்ப எல்லா இடத்துலயும் கொடுக்கறாங்க ஆசிரியர்களுக்கு. அந்த துரோணனுடைய மகன் பேர் என்ன தெரியுங்களா? அஸ்வத்தாமன். அந்த அஸ்வத்தாமன் தான் முதல்ல புட்டிப்பால் குடிச்சு வளர்ந்த ஆளு. இப்ப சொல்றோம் இல்லையா, பசுமாடு கொடுக்காதப்ப அந்த அம்மா என்ன பண்ணுவாளாம், வீட்டுல மாவு செஞ்சா அதுல பால் கரைச்சு கொடுப்பாளாம். இப்படி எல்லாம் வறுமை இருந்திருக்குன்னு நம்ம பாக்குறோம். அந்த துரோணர் யார் தெரியுமா? அவர் தான் முதல் டெஸ்ட் டியூப் பேபி. இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா சயின்ஸ்ல, முதல்ல அவனுக்கு பேர் கும்பமுனிங்கிற மாதிரி அந்த துரோணாச்சாரிய பத்தி சொல்லுவான். காரணம் ஒரு இடத்துல ரொம்ப அழகான செய்தியை சொல்லி, கல்வி கற்றால் அவர்களுக்கு அந்த ஊர் மட்டுமில்ல, அந்த நாடு மட்டுமல்ல, எந்த நாடும் சொந்த நாடு. அதான் கம்பனை சோழ மன்னன் போ என் நாட்டில் இருக்காத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டானா. உடனே கம்பன் என்ன செய்யாரு தெரியுமா? மன்னவனும் நீயோ வளநாடு முனதோ உன்னை அறிந்தோ தமிழ் ஓதினோம் என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு அப்படின்னாரு. எந்த மரமும் குரங்க வேணான்னு சொல்லாது, எந்த அரசனும் அறிஞனை வேணான்னு சொல்ல மாட்டான். போடா நீ ஓநாட்டுக்கு தான் சொந்தம், கற்றவன் உலகத்துக்கே சொந்தம்னு சொல்லிட்டு வெளியில வந்த கம்பனை பெற்ற நாடு இந்த நாடு. உயர்வென்று கொட்டுக முரசே, நல்ல உண்மை தமிழர்கள் வாழ்க்கை, அயர்வில்லை அச்சம் இங்கில்லை, புவியால பிறந்தவன் தமிழன், உயர்வென்று கொட்டுக முரசே என்று என் தமிழுக்கும் தமிழரான உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள்.
ஐயா, ஒருவன் வாழ்க்கையில முன்னேறானா அவனுக்கு முதல் படியாகவும் அவன் முன்னேறும்படியாகவும் இருப்பது எதுங்க ஐயா? அவன் பெற்ற அனுபவம் மட்டும்தாங்க. அதன் பிறகுதாங்க நீங்க சொல்ற கல்வியா இருந்தாலும் நட்பா இருந்தாலும் ஐயா, அனுபவம் தான் ஒருவனுக்கு சிறந்த ஆசானாக இருக்கிறது. நல்லா இருக்கு பாருங்க. கல்வி கற்க வயசு வரணும். அந்த காலத்துல 6 வயசு, இந்த காலத்துல 2.5 வயசு. ஆனா அனுபவம் பிள்ளை போய் அப்படி நெருப்ப தொட போறப்ப சுட்டுப்பிடும்னா எடுத்துக்கிறோம் ஒரு அனுபவம். அதுக்கு வயது இல்லை. அழகா சொல்றீங்க ஐயா. இந்த காலத்துல பணத்தால வாங்க முடியாது எதுவுமே இல்லைங்க. நீங்க சொல்ற கல்வியை கூட பணத்தால வாங்குற நிலைமை வந்துருச்சுங்க. ஆனா ஒருவன்ட்ட இருக்கிற அனுபவம் நீங்க எவ்வளவு விலை கொடுத்தாலும் அதை வாங்க முடியாதுங்க ஐயா. அனுபவம் வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காதுங்க ஐயா. நீங்க படிச்சவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் எதுவுமே பார்க்காதீங்க. எல்லாத்துக்கிட்டையும் அனுபவம் இருக்குங்க. ஆனா நீங்க சொல்ற கல்வி படிச்சவன் படிக்காதவன் கல்வி யார்கிட்டங்க ஐயா இருக்கு? படிச்சவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த காலத்துல எல்லாம் நட்பு தான் சிறந்தது, நட்பு தான் சிறந்ததுன்னு சொல்றீங்க. எத்தனை பேருக்குங்க ஐயா உண்மையான நட்பு கிடைக்குது? ஒரு சிலருக்கு மட்டும்தான் உண்மையான நட்பு கிடைக்குது. அருமை அருமை அருமை. நான் ஒரு ஆட்டோல பார்த்தேன், எழுதி போட்டுருந்தாங்க, நண்பனுக்காக உயிரை கொடுப்பது எளிது. நல்லா கவனிங்க, நண்பனுக்காக உயிரை கொடுப்பது எளிது, ஆனால் அப்படிப்பட்ட நண்பன் கிடைப்பது அரிது அப்படின்னு எழுதி போட்டிருந்தான். அதான் அருமையான வார்த்தை. நல்ல நட்பு எல்லாத்துக்கும் கிடைக்குமா? ஐயா, ஏட்டு கல்வியை காட்டிலும் எக்ஸ்பீரியன்ஸால பெற்ற கல்வி தான் சிறந்தது. இது நல்லா இருக்கு, புதுமொழியா இருக்கு. ஏட்டு கல்வியை காட்டிலும் எக்ஸ்பீரியன்ஸ் கல்வியா? ஆமாங்க ஐயா. இப்ப ஆசிரியரை வச்சுக்கோங்க. ஒரு ஆசிரியர் அப்படியே அந்த பாடத்துல உள்ளது அப்படியே சொன்னா அந்த மாணவருக்கு அது புரியுமாங்க ஐயா? நிச்சயமா புரியாது. அவருக்கே புரியாது. அது முதல்ல அவர் வாழ்க்கையில நடந்த அனுபவத்து வாயிலாக சொல்லும் போதுதாங்க அந்த மாணவனே அதை ஈஸியா எடுத்துக்கிறாங்க. நீங்க சொல்ற கல்வி கூட அனுபவத்தால தாங்க சொல்லி தராங்க. இதுலயே தெரியலையாங்க, அனுபவம் தாங்க சிறந்தது. பள்ளி பாடங்களை காட்டிலும் அனுபவத்தால பெற்ற பாடம் தாங்க சிறந்தது. உங்க எல்லாருக்குமே தெரியும் கஜினி முகமதுனா யாருன்னு. அவர் நம்ம இந்தியா மீது 17 முறை போர் தொடுத்து வந்தாருங்க. 18வது முறை வெற்றி பெற்றாரு. அவர் அந்த 18வது முறை வெற்றி பெற்றதுக்கு என்னங்க சொல்றீங்க காரணம்னு? அந்த இடத்துல அவருக்கு உதவி செய்தது அவர் பெற்ற கல்வியா? இல்ல, அவரோட நட்பா? அதுவும் கிடையாது. அவர் பெற்ற அனுபவம் மட்டும்தாங்க. ஒருவன் வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் அவனுக்கு முதல்ல கை கொடுப்பது அனுபவம் மட்டும்தாங்க ஐயா. விவசாயத்தை எடுத்துக்கோங்க. விவசாயம் இப்பதாங்க அக்ரிகல்ச்சர் காலேஜ் எல்லாம் வந்திருக்கு. ஆரம்ப காலத்துல எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லைங்க. விவசாயி என்ன பண்ணானா தான் பெற்ற அனுபவத்தை வச்சுதாங்க இந்த நிலத்துல இந்த விதைய போட்டா இவ்வளவு மகசூல் கிடைக்குன்னு எப்படிங்க கத்துக்கிட்டான்? அதுல இருந்து அவன் பெற்ற அனுபவம் தாங்க ஐயா. ஏறு ஓட்டுறவங்கள இருந்து ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க வரைக்கும் அனுபவத்தால முன்னேறினவங்க தாங்க அதிகம் ஐயா. மனிதன் மண்ணில் நடந்தான், தண்ணீரில் மிதந்தான், விண்ணில் என்ன செய்வது வழி தெரியவில்லை, வானை பார்த்தான், பறவை காண்பித்தது வழியை, இறக்க இறந்தால் பறக்கலாம் என்று விமானத்தின் மூலம் பறந்ததால் தானுங்க உலகத்தையே பார்த்தாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து அனுபவத்தின் வாயில தாங்க முன்னேறாங்க. முதல்ல சொன்ன மாதிரி தாங்க ஏட்டு கல்வியில இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கல்வி தாங்க சிறந்தது. அனுபவத்தின் வாயிலாக முன்னேறாங்க அதிகம் ஐயா. அனுபவமானது அரசியல், அறிவியல், கலை, எழுத்து எல்லா துறையிலும் அனுபவத்தின் வாயிலாக முன்னேறாங்க அதிகம். நன்றிங்க. நன்றி நன்றி. எவ்வளவோ பேசணும்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் அனுபவம் பத்தல, அவ்வளவுதான். நல்லா பேசுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து சொல்லுங்க. தேச முன்னேற்றத்தில் அதிக அனுபவம் பெற்றவர், ஜனாதிபதி வரலாற்றிலேயே அதிக கல்வி அறிவு படைத்தவர், ஜாதி மதம் கடந்த சத்தியவான், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம். ஜனாதிபதி பதவியையே தன்னை தேடி வரவழைத்தவர். தேடி வந்த போது யார்கிட்ட தெரியுமாயா போய் ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் பதவியை ஏத்தாரு. இப்ப நீங்க சொல்றீங்க அனுபவம் கல்வின்னு சொல்றீங்க. அப்படி கல்வி இல்ல, பொருளியல் துறையில நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியாவை சென்னைக்கு அழைக்கலையா? அரசியலில் அனுபவம் பெற்ற அரசியல் சாணக்கியர்களை சென்னைக்கு அழைக்கலையா? தன் நம்பிக்கையா விளங்குகின்ற நண்பனதாய தொலைபேசியின் மூலமா தொடர்பு கொண்டதுக்கு அப்புறம் தான் அந்த பதவியை ஏத்தாங்க. ஏன் போய் நண்பட்ட ஆலோசனை கேட்கணும்? கல்வியில சிறந்திருக்காரு, அனுபவத்துல உயர்ந்திருக்காரு நீங்க சொன்ன மாரி, ஏன் போய் நண்பட்ட ஆலோசனை கேட்கணும்? சொல்லுங்கயா, யோசிச்சு பாருங்க. அனுபவமும் கல்வியும் யோசிச்சு பாருங்க கொஞ்சம். ஏன்னா அந்த அனுபவத்தையும் கல்வியும் கொடுத்ததே அவங்களுடைய நண்பர்கள் மட்டும்தாயா. அதனாலதான் என் நண்பட்ட போய் ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பதவியில ஏத்துக்கிட்டாரு. நமக்குள்ள இருக்கிற நன்மையையும் தீமையையும் உடனே சொல்வது வந்து நண்பர்கள் மட்டும்தாயா. அதனாலதான் போய் நண்பன்ட்ட கேட்டதுக்கு அப்புறம் அந்த பதவியிலேயே போய் அவர் ஏத்துக்கிட்டாரு. மரணமே வந்தாலும் உன்னை மறக்காத இதயம் வேண்டும், மீண்டும் ஜனனம் என்றால் அது நீயே என் நண்பனாக வேண்டும். இப்ப என்னோட குடும்பத்துல ஒரு நடந்த சம்பவம்,
என் தம்பிக்கு வந்து உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்திருந்தாங்க. அப்ப வந்து மழை காலையா, பிளட் வந்து எங்கேயுமே கிடைக்கல, எல்லா ஹாஸ்பிட்டலும் மழை காலம்லாம் இருந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வந்து மழை காலையா, எங்கேயுமே பிளட் வந்து கிடைக்கல என் தம்பிக்கு. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போன் பண்ணோம், மரலாம் சாஞ்சிருக்கு, எதுவும் செய்ய முடியாதுன்ட்டாங்க. அந்த சிட்டில இருக்க வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் கேட்டோம்யா. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் எங்கேயும் கிடைக்கல, இந்த பிளட் எங்கேயுமே இல்ல, சேல்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கயா. உடனே ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த காலேஜ்ல போய் கேளுங்க, அந்த சிட்டில இருக்க காலேஜ்ல போய் கேளுங்க. அப்போ காலேஜ்ல ஏறினையா, ஒரு சார் ஒரு பையனுக்கு வந்து ஒரு அண்ணனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி தேவையா, ஒரு பிளட் குரூப் தேவை அப்படின்னு. அந்த அண்ணன் பேஸ்புக்ல அவங்களுடைய நண்பர்கள் பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இருந்தவங்கள்ட்ட இந்த நியூஸ் சொன்னதுக்கு அப்புறம் அந்த மழையுமே பொருட்படுத்தாம என் தம்பிக்கு வந்து பிளட் கொடுத்து உதவுனாங்கயா. அப்ப வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம், ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா இருந்துகிட்டு கொஞ்சம் காசு கொடுத்து, இந்தாங்கய்யா, இந்தாங்க தம்பி, செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கய்யா. பரவாயில்லண்ணா, எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி டீயாச்சும் குடிச்சிட்டு போங்க அப்படின்னாங்கய்யா. இல்லண்ணா, எங்களுக்கு எதுவுமே வேணாம், உங்க பையன் வந்து நல்லாயி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு போன் பண்ணி சொல்லுங்க, அதுவே போதும் அப்படின்னு சொன்னாங்கய்யா. அந்த நல்ல பண்பு, நட்பு, நல்ல பண்பு உதவியோ நண்பர்களை தவிர வேற யாருக்குமே வராதியா. நன்றியா. எல்லாரும் சொன்னாங்க நட்பும் கல்வியும் தான் அவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை தீர்மானிக்குதுன்னு. ஆனா நான் சொல்றேன், பெற்ற பாடங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்தை தீர்மானிக்குதுன்னு. அந்த காலத்துல குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சார்லஸ் டார்வின்ங்கிற விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு. அந்த குரங்குல இருந்து மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் அவன் கூடவே இருந்தது அவனுக்கு புத்தகமோ இல்ல நண்பர்களோ இல்ல, அவன் கூடவே இருந்தது அவனோட அனுபவங்கள் மட்டும்தான். ஏன்னா அந்த குரங்கு 7வது படிச்சா 10வது படிச்சா இல்ல, அனுபவங்கள் மூலமா பல விஷயங்களை நம்மளோட சான்றோர்கள் கண்டுபிடிச்சாங்க. அந்த அனுபவங்களால கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களை வச்சுதான் இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஒரு கார்ட்டூன் ஓவியர் இருந்தாரு. அவருக்கு கார்ட்டூன் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரோட வறுமையின் காரணத்தினால கார்ட்டூன் அவரால் வரைய முடியல. இருந்தாலும் அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டாரு. அப்போ ஒரு நியூஸ் பேப்பர் காரங்கள்ட்ட அவருக்கு கார்ட்டூன் வரைகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் சின்ன சின்ன கார்ட்டூன் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வெளியிட்டு இருந்தாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே அவரோட வேலை நின்றுச்சு. ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர் காரங்களுக்கு அவர் வரைகிற கார்ட்டூன் பிடிக்கல. இருந்தாலும் அந்த கஷ்டத்தையும் அவர் ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டாரு. ஒரு நாள் எப்பொழுதும் போல சர்ச்சுக்கு இறைவனை வணங்குறதுக்கு சென்றப்போ அங்க இருந்த ஃபாதர், நீங்க வந்து ஒரு கார்ட்டூன் ஓவியர் தானே, உங்களோட ஓவியங்களை நான் நியூஸ் பேப்பர்ல நிறைய பார்த்திருக்கேன், எனக்கு ஒரே ஒரு ஓவியம் வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் கேக்குறாரு. உடனே இந்த கார்ட்டூன் ஓவியர் எந்த தயக்கமும் இல்லாம நான் வரைஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அந்த பிரஷ் எடுத்து சுத்தி பாக்குறாரு எதை வரையலான்னு. அப்போ அவருக்கு அவர் வந்து ஒரு எலி வந்து ஒரு சந்துக்குள்ள விளையாண்டுருக்கு. அதை பார்த்து அந்த எலியுடைய வாழ்க்கைய நம்ம வித்தியாசப்படுத்தி ஒரு கார்ட்டூனா வரையணும்னு நினைச்சாரு. அவர் ஒரு ஓவியத்தை வரைஞ்சாரு. அந்த ஓவியம் தான் இன்னைக்கு பல குழந்தைகளால விரும்பி பார்க்கப்படுது. அந்த ஓவியம் வேற எதுவும் இல்ல, மிக்கி மவுஸ். ஓவியரோட பேரு வால்ட் டிஸ்னி. அவர் இதை மட்டும்தான் வரைஞ்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன்னைக்கு பியூட்டி அண்ட் தி பீஸ்ட் அப்படிங்கிற கார்ட்டூன் மிகவும் பிரபலமா இருந்துட்டு வருது. அந்த ஓவியத்தையும் வரைஞ்சவர் வால்ட் டிஸ்னி தான். நீங்க அமெரிக்காவுடைய பல்வேறு பகுதிக்கு போனாலும், உலகத்தினுடைய பல்வேறு பகுதிக்கு போனாலும் இந்த ஒண்டர்லேண்ட் நம்ம சொல்லுவோம். வால்ட் டிஸ்னியுடைய அந்த டிஸ்னிலேண்ட் வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, உள்ள போனா ஒரு வாரம் கூட இருக்கலாம். அவ்வளவு ஆச்சரியமான காட்சிகளை கொண்டது. உலக கோடீஸ்வரர்கள் ஒருத்தர் யாருன்னு கேட்டா வால்ட் டிஸ்னி. ஒரு அரசர் இருந்தாரு. அவர் தன்னோட வாழ்க்கையில எதை வெற்றியா நினைச்சாருன்னா, எதிர்நாட்டை வீழ்கடிக்கணும், அதுதான் நம்மளோட வெற்றி அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஆனா ஒரு நாள் அதே போல ஒரு போர் நடந்தது. அந்த போர்ல அவர் தான் ஜெயிச்சாரு. அப்போ அந்த போர்க்களத்தை பாக்குறதுக்காக சில மணி நேரங்கள், அந்த போர் முடிஞ்ச சில மணி நேரங்கள் கழிச்சு அந்த போர்க்களத்தை பாக்குறதுக்கு சென்றாரு. அப்போ அந்த இடமே ரத்த வெள்ளத்துல இருந்தது. பல மனைவிகள் அங்க விதவையாகி இருந்தாங்க, பல குழந்தைகள் அனாதையாகி நின்றாங்க. அதை பார்த்து அவர் ரத்தம் கொதிச்சுது. நம்மளால இத்தனை குழந்தைகள் அனாதையாகணுமா, இத்தனை மனைவிகள் விதவையாகணுமான்னு அவர் நினைச்சாரு. அந்த போர் தான் அவருக்கு ஒரு பாடமா இருந்தது. அன்னைக்கு அவர் முடிவு செஞ்சாரு, நம்ம வாழ்க்கையில இனி போருங்கிறதே இருக்கக்கூடாது, நம்மளால எந்த உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைச்சாரு. அவர் வேற யாரும் இல்ல, அசோக சக்கரவர்த்தி தான். அவர் வாழ்க்கையே மாற்றின அந்த போர், அவர் வாழ்க்கைக்கே ஒரு அனுபவமா இருந்த அந்த போர் கலிங்க போர். இவ்வளவு ஏங்க, உங்க முன்னாடி இன்னைக்கு நான் ஒரு வெற்றியாளரா நிக்கிறேன்னா என் வாழ்க்கையிலேயே ஒரு அனுபவம் இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு 3 சுற்றுகள் நடைபெற்றது. முதல் சுற்றுல நான் பங்கேற்றப்ப முதல் சுற்றுல எனக்கு ரொம்பவும் பயமா இருந்தது.
அதுக்கப்புறம் நான் 2ஆம் சுற்றுக்கு சென்றேன். அப்போ முதல் சுற்று எனக்கு அனுபவமா இருந்ததுனால 2ஆம் சுற்று என்னால வெல்ல முடிஞ்சது. 2ஆம் சுற்றையும் வென்றேன். 3ஆம் சுற்றுக்கு சென்றேன். அப்போ 2ஆம் சுற்று தான் எனக்கு ஒரு அனுபவமா இருந்தது. 3ஆம் சுற்றுலையும் வென்றேன். இன்னைக்கு உங்க முன்னாடி வெற்றியாளரா நிக்கிறேன்னா அதற்கு என்னோட 3ஆம் சுற்று தான் எனக்கு ஒரு அனுபவமா இருந்தது. 2 விஷயம் அழகா சொன்னாங்க பாருங்க. அதுல ஒண்ணு என்ன, போரே கூடாதுங்கிற விஷயத்த ஒரு போர்க்களத்தில் கற்றுக்கொண்டாராம் யாரு, அசோக சக்கரவர்த்தி. அதனாலதான் இந்தியாவினுடைய சின்னங்கள்ல ஒன்று அசோக சக்கரம். என்ன அருமையா சொல்லிருக்காங்க பாருங்க. போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசை எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்ப பிறந்த மண்ணு எண்ணிக்கொள்ளடா, பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர வேறு உறவு இங்க இல்லடா. ஐயா, தோழனை தவிர சிறந்த உறவு இங்க இல்லவே இல்லைங்கய்யா. இந்த பாட்டு காட்டுல என்னையா வேற இருக்கு? ஐயா, என் நண்பனுக்கும் என் இதயத்திற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என் நண்பனுக்கும் என் இதயத்திற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அது என்னன்னா 2 எனக்காக துடிக்கும் இல்லைங்களா? அடேப்பா, என்ஜினியரிங் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அரியர் மேல அரியர் வச்சார் எல்லாம் 4வது வருஷம் கிளியர் பண்ணி வாங்கின டிகிரி சர்டிபிகேட்டை விட கஷ்டப்பட்டு 6000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய் 1 வருஷம் சம்பாரிச்சு வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருக்கு பாருங்க. அது தாங்க அன்னைக்கு வந்து என்னோட முன்னேற்றத்துக்கு தீர்மானமா இருந்தது. பிறந்தோம், இறந்தோம், உதித்தோம், உதிர்ந்தோம், வந்தோம், போனோம், வாழ்ந்தோம். இறந்தோங்கிறதுனா இல்லங்க வாழ்க்கை. இடம் பிடித்தோம், தடம் பதித்தோம், சரித்திரம் படைத்துக் கொண்டே இருந்தோங்கிறதாங்க வாழ்க்கை. ஜெகத்குருன்னு புகழ்ற ஆதிசங்கரர்க்கே இறைவர் சண்டாள வடிவத்துல வந்து பாடம் புகட்டின அப்புறம் தாங்க நமக்கு அத்வைதம்ங்கிற சித்தாந்தம் இந்த உலகத்துக்கு கிடைச்சிருக்கு. காற்று வீசுகிறது, பறவை பறக்கின்றது, காற்று வீசுகின்றது, குப்பையும் பறக்கின்றது, காற்று நின்று விடுகின்றது, பறவை பறந்து கொண்டிருக்கின்றது, காற்று நின்று விடுகின்றது, குப்பை கீழே விழுகின்றது. எங்கள் கல்வி என்பது பறவையை போல மேலும் மேலும் பறந்து கொண்டுதான் இருக்கும். எங்கள் புகழை பல நாடுகளுக்கு பறைசாற்றிக் கொண்டுதான் இருக்கும். ஐஏஎஸ் படிச்ச அதிகாரி கூட ஊழல் மாட்டிக்கிட்டு திரும்ப வந்த ஒரு அரசியல்வாதி கார்ல வந்தா ஓடி போய் கதவை திறந்து விட வேண்டிய கேவலமான நிலைமை நம்ம நாட்டுல நிகழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா படிப்புக்கு நம்ம நாட்டுல மரியாதை அவ்வளவுதானே சார்? அந்த கார்பரேட் ஆபீஸ பார்த்தோன்னே இதுல எல்லாம் நமக்கு வேலை கிடைக்குமான்னு நினைச்சேன். எனக்கு இருந்த அனுபவம், என்னோட கல்வி இதெல்லாம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போனுச்சு. ஆனா கடைசியா 6 பேரை கொண்டு போய் அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் முன்னாடி நிறுத்தி 3 பேரை நீங்க வேலையில இருந்து எடுக்கணும்னு சொன்னாங்க. 6 பேர்ல முதல் ஆளா நான் உள்ள போனோன்னு அவர் கேட்டாரு, உங்க சொந்த ஊர் எது? பட்டுக்கோட்டைன்னு போட்டிருக்கேன்னாரு. ஆமான்னு சொன்னேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்டாரு. தெரியுங்க, மக்கள் கவிஞர், எனக்கு பிடிச்சவர்னு. அவர் எழுதின பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு பாட்டை சொல்லுங்களேன் அப்படின்னாரு. நான் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணிங்க விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு அட காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையுங்காலம் தான மிச்சம் அப்படிங்கிற அந்த பாடலை சொல்லி இது எனக்கு பிடிக்கும். நாடோடி மன்னன் படம். உடனே அவரே ஹி இஸ் அப்பாயிண்டட் அப்படின்னாரு. என்ன காரணம்னாக்கா, நான் என்னுடைய கல்விக்கு வெளியில பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை படித்த காரணத்தினால் அந்த கல்வி எனக்கு அந்த வேலையை கொடுத்தது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுதுங்கய்யா. வாழ்க்கையோட முன்னேற்றம் கற்ற கல்விதான் இங்க வந்து இத்தனை பேர் பேசினாங்க. அப்படி கற்ற கல்விதான் முக்கியம்னா பிராக்டிகல் எக்ஸாம்னு ஒண்ணு வச்சு அதுக்கு ஏன் மார்க் கொடுக்குறாங்க? நம்ம இங்க என்ன கத்துக்கிட்டோமோ அதை நம்ம அனுபவத்தால கத்துக்கிட்டாதான் நமக்கு புரியும். வாழ்க்கையில எல்லாமே அனுபவத்தை தாங்க நம்ம கத்துக்க முடியும். நம்ம அந்த கால தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் அதெல்லாம் எப்படி கட்டினாங்க, எவ்வளவு அழகா இருக்கு. அவங்க எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன கோர்ஸியா முடிச்சாங்க? ஐயா, விவசாயத்தை எடுத்துக்கோங்க. விவசாயம் இப்பதாங்க அக்ரிகல்ச்சர் காலேஜ் எல்லாம் வந்திருக்கு. ஆரம்ப காலத்துல எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லைங்க. விவசாயி என்ன பண்ணானா, தான் பெற்ற அனுபவத்தை வச்சுதாங்க இந்த நிலத்துல இந்த விதைய போட்டா இவ்வளவு மகசூல் கிடைக்கணும் எப்படிங்க கத்துக்கிட்டான். அதுல இருந்து அவன் பெற்ற அனுபவம் தாங்க. ஐயா, ஏறு ஓட்டுறவங்கள இருந்து ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க வரைக்கும் அனுபவத்தால முன்னேறினவங்க தாங்க அதிகம்.